ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட சினிமா வித் மீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட் பார்த்தா ஒரு மேரேஜ் அப்டேட் தான். என்னடா அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து கல்யாண அப்டேட்டாக வந்துட்டு இருக்குன்னா, ஆமாங்க, இந்த வருஷம் என்ன வருஷனே தெரியல, எல்லா கப்புள்ஸும் வந்து இந்த வருஷத்துல வந்து மேரேஜ் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வரலட்சுமியா எடுத்துக்கோங்க. அதோட பிரேம்ஜியோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆச்சு. 40 இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டர் அண்ட் மாடல் சுனைனா வந்து இப்போ கல்யாணம் பண்ண போறாங்க. ஸோ சுனைனா லீலா அவங்க வந்து அவங்க பேரு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மாசிலா மணில ஒரு ஹீரோயின் நடிச்சாங்களா, அவங்க தான் சுனைனா லீலா. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெஜினா அப்படின்னு ஒரு படத்தை கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல அவங்க பெஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா இவங்க என்கேஜ்மெண்ட் வந்து அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் வந்து யார் கூட பாத்தீங்கன்னா வந்து காலித் அல் அமீர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூடியூபர் தான் வந்து கல்யாணம் பண்ணி போறாங்க. இதோட பேர் முஸ்லீம் நேம் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அபிஷியலி ஃப்ரம் துபாய். ஓகேவா, துபாயில தான் வந்து இவர் வந்திருக்காரு. ஸோ இவரோட கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து நடக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இது நிறைய அவங்க வந்து இப்போ ரிவீல் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா காலித் அமீர் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் கிடையாது, அவரோட செகண்ட் மேரேஜ்னு சொல்லியிருக்காங்க. காலித் அமீருக்கு வந்து இந்த செகண்ட் மேரேஜ் இல்லாம அவருக்கு வந்து 2 குழந்தைங்களும் இருக்கு அப்படின்னு வந்து காலித் அமீர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா நம்மளோட சுனைனா என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுமே அவங்க வந்து காலித் அமீரை வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து சில பேர் கேட்ட என்ன சொல்றாங்கன்னா, காலித் அமீர் வந்து ஒரு வெல் செட்டில் துபாயில வந்து ஒரு ஆளா இருக்காரு, மேபி அதனால அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இதெல்லாம் வாசிப்பா தான் போயிட்டு இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா வந்து சுனைனா வந்து காலித் அமீர் கூட அபிஷியலா அவங்க என்கேஜ்மெண்ட் ஆயிருக்காங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நேற்று அவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிங்கு வச்சு போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து காலித் அமீரோட குழந்தைங்களும் வந்து சுனைனா கூட தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுனைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்ல 35 வயசு ஆகுது. ஸோ ஆஃப்டர் 35 இயர்ஸ் சுனைனா வந்து அபிஷியலி அவங்க எங்கேஜாக இருக்காங்க. இந்த யூடியூபர் கூட கல்யாணமா பண்ண போறாங்க. இந்த யூடியூபர் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி சில பேருக்கு தெரியாது, லைக் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. பட் ஆனா வந்து அவரு இப்போ ரீசெண்டா அந்த இர்ஃபானோட மேரேஜ் கூட வந்து அவர் வந்துட்டு இர்ஃபானுக்கு வந்து பிளஸ் பண்ணிட்டு போயிருந்தாரு, லைக் அவங்க வெட்டிங்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அப்ப வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து காலித் அமீர் இவர் தான் போல தெரிஞ்சு நல்லாவே அவருக்கு வந்து வரவேற்பு இருந்துச்சு. இப்போ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சுனைனா வந்து இப்போ காலித் அமீர் ஒரு துபாய் ஒரு ஷேக்னு வச்சுக்கலாமே, அவர் கூட வந்து கல்யாணம் பண்ண போறாங்க. இந்த கல்யாணம் வந்து எப்படி நடக்க போகுது, எங்க நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்க அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே நாங்க அப்டேட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.